யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. வாங்க ப்ரோ, ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். அருண் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் போலாம். என்ன சார், ஒய்ஃபை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிய மாட்டேங்கிறீங்க? பிரியாவால லட்சுமி சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இதுல இனியன் வேற இருக்கான். அழுகையை கண்ட்ரோல் பண்றது பெரிய விஷயமா இருக்கு. பிறந்த கொஞ்ச நாள் குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. போக போக பழகிரும். அனுபவம் பேசுது. சரி, அஜய் உள்ள போயிட்டானா என்ன? சவுண்டா இருக்கு. இல்ல இல்ல, உள்ள டெக்கரேஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. நித்யாவும் ஸ்வேதாவும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சவுண்ட் கேட்டிருக்கும். ஓ அப்படியா? உள்ள மெயின் வாய்ஸ் கேட்டுச்சு. ஒருவேளை ஆதி இருப்பான்னு நினைக்கிறேன். ஏனா ஆதியா? ஆமா பிரதர், அவன் வாய்ஸ் மாதிரி தான் கேட்டுச்சு. ஆனா ஆதியா அஜயான்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல வந்துட்டேன். நிச்சயமா இது ஆதியோட வேலையா தான் இருக்கும். இந்த ஸ்வேதாவை அப்பவே சொன்னேன், டெக்கரேஷன் பண்றதா இருந்தா நீயும் நித்யாவும் மட்டும் பண்ணுங்கண்ணா. இவனும் கூட போயிருக்கான். இவன கிருஷ்ணா ப்ரோ, இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. கரெக்ட், இன்னைக்கு அடிக்கிற அடியலாம். இதுக்கப்புறம் அவன் 3 பேர் பக்கமே போக கூடாது. இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா இப்படி. வாங்க போலாம். அட 3 பேரும் வாக்கிங் போலான்னு கூப்பிட்டு இப்ப எங்க கிளம்புறீங்க? அட இருங்க பாஸ், அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இருங்க வந்துடுறேன். இது ஒரே காமெடி தான். டெக்கரேஷன்லாம் சிறப்பா முடிஞ்சிச்சு. வா போலாம். அட இருங்க செல்லம், வெளியே போய் என்ன பண்ண போறோம்? உங்க புருஷமார்கள்லாம் பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணுவானுங்க. அடே அடே, நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. வசமா வாங்க போற பாரு. உங்கள மாதிரி அழகான பொண்ணுங்களுக்காக அடி வாங்குறதுல தப்பே இல்ல. மச்சான், அடக்கியே வாசிங்க. அப்புறம் திடீர்னு பெருசி வந்தானா உங்க கதை கந்தல். என் பொண்டாட்டி எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கா. எதுவும் சொல்ல மாட்டா. ஆதி, இதே மாதிரி நீ முன்னாடியே இருந்திருந்தா நான் உன்னை மிஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். அதுக்கு என்னடா சொல்ல பண்றது? டூ லேட். ஏன் மச்சான், நீங்க சைட் அடிக்கிற அளவுக்கு உண்மையாவே நான் அழகா இருக்கேனா? ஆமா ஸ்வீட் ஹார்ட், அதுல என்ன டவுட் உனக்கு? அப்புறம் ஏன் இந்த ஆள் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு? அதுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் இருக்கு, காது கூட சொல்றேன். அடேய், ஆதி, 3 பேரும் செம கோபத்துல வந்திருக்காங்க. அதெல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. என்னடா நடக்குதுங்க? கீர்த்தி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. அண்ணே, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஆதி பின்னாடிலாம் சுத்தல. டெக்கரேட் பண்ண வந்தேன், அவ்வளவுதான். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? போய் அண்ணி கூட இரு, இல்லன்னா அம்மா கூட இரு. அண்ணே, அங்கெல்லாம் போனா போரா இருக்கு. வில்லேஜ் வேற, ஒழுங்கா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல, டிவி இல்ல. என்ன பண்றது சொல்லு? அதுக்கு இவன் கூட சுத்துவியா? ஐயோ, திரும்ப திரும்ப சுத்துற சொல்லாத. நான் சும்மா டெக்கரேட் பண்ண வந்தேன், அவ்வளவுதான். அட சும்மா சும்மா கீர்த்தி திட்டாத மாம்சு. அவ தான் சொல்றல, அவ டெக்கரேட் பண்ணதான் வந்தா. டேய், நீ பாய் மூடுறா. கீர்த்து போ. இரு, போறேன். சும்மா சும்மா கோச்சுக்கிட்டு. ஆதி, பை, குட் நைட். மார்னிங் மீட் பண்ணலாம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஏண்டி, உனக்கு என்ன தனியா வெத்தல் பாக்க வச்சு சொல்லணுமா? போடி வெளிய. என்ன? போமா வெளியன்னு சொன்னேன். உன்னை அம்மா கூப்பிடுறாங்கடி, அதான். அந்த பயம் இருக்கணும். மத்தவங்கள மாதிரி என்ன மிரட்டி பார்க்கணும்னு நினைக்காத. சரி சரி, போமா தாயி, தயவு செஞ்சு வெளியே போ. போறேன். ஸ்வேதா, வா போலாம். மச்சான், நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி ஸ்வீட் ஹார்ட், 2 பேரும் நிம்மதியா போய் தூங்குங்க. டேய் ஆதி. அட சொல்லு மாம்சு. ஏண்டா, உனக்கு வேற வேலையே இல்லையா? ப்ரோ, இதுதான் என்னோட வேலை. பண்றது நான் பண்ணிட்டு பள்ளையா காட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல எதுக்குடா ஏன் பொண்டாட்டி இருக்கிறேன்? டேய், உன் நண்பனோட ஒய்ஃப்டா, உனக்கு தங்கச்சி மாதிரி. அடக்கு இருக்கு பயலே, அவ எனக்கு அத்தை பொண்ணு. அவளை எப்படி நான் தங்கச்சியா நினைக்கிறது? இதுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. இன்னைக்கு உன்னை சும்மாவே விட போறதில்ல ஆதி. சரி சரி, கூல் கூல், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சும்மா ஃபன் ஃபன். இதுக்கெல்லாம் இவ்வளவு கோவப்படுவீங்களா? கோவப்படுறது மட்டும் இல்ல, இப்போ உன்னை தூக்கி போட்டு மிதிக்கவும் போறோம். எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கூட சுத்திக்கிட்டு அரக்கால் டவுசர் வேற. இது டவுசர் இல்ல, ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸோ ஜட்டியோ, இன்னைக்கு உன்னை அடிச்சு கிழிச்சு தொங்க விடலாம். என் பேரு கிருஷ்ணா இல்ல. வினோத், போய் கதவு மூடு. ஐயோ மாம்சு, கொந்தளிக்காத. நான் சும்மா ஃபன்னுக்கு பண்ணேன். நீ ஃபன்னுக்கு பண்ணியோ என்ன மண்ணங்கட்டிக்கு பண்ணியோ, இதுக்கப்புறம் நீ இப்படி நடந்துக்க கூடாதுல. இன்னைக்கு உன்னை துவைக்கிற துவையில. யோ சாரியா, மன்னிச்சிரு. யோ வேணாயா, நான் ஏதோ சும்மா பண்ணேன். இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன். இப்ப இப்படி சொல்லிட்டு நாளைக்கும் இதே வேலையை தான் பண்ணுவேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். ப்ரோ போடுங்க ப்ரோ. வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். டேய், என்ன தமிழ்ல மாம்சு மாம்சன்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு இப்ப இங்கிலீஷ்ல வேற பேசுறியா? உன்ன புயல் என்று நினைத்தேன், என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன், என்னை மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. மாடி வந்துட்டு அப்படி நிக்கிற. இல்ல, ஆசீர்வாதம் நான் வாங்கணுமா? இல்ல, நான் உங்க கால்ல விழுந்து. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வந்து உட்காரு.
இல்ல சம்பிரதாயம். ஏய் வாடி. ஆமா, வரும்போது ஏதாவது கீழே போட்டுட்டியா என்ன? ஆ, அதெல்லாம் இல்லையே. அப்புறம் எதுக்குடி தரையவே பார்த்துட்டு இருக்க? கொஞ்சம் நிமிர்ந்து பாரு. இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. நீ இப்படிலாம் பேசி ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ஆ, மறந்துட்டேன். இந்தாங்க பால். அதை அங்க வச்சுட்டு பக்கத்துல வந்து உட்காரு. பிரம்மா இது தகுமா, இது தகுமா, ஐயோ இது மத்த நாளை விட அழகா வேற இருக்காளே. யுவன், கண்ட்ரோல் 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 மட்டும் இழந்துடாத. அவளோட ஹெல்த் தான் முக்கியம். தயவு செஞ்சு கண்ட்ரோலா இருந்துரு. ஏய் வந்து உட்காரு. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாம, ஒரு மொழி இல்லாம மௌனமாகிறேன், ஒரு மொழி இல்லாம மௌனமாகிறேன். பாரா, அநியாயத்துக்கு வைக்கப்படுறாளே. என்னங்க அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? நீ ஏன் பாக்குறேன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. இவ்வளவு நேரம் ஆகியும் நார்மலா பேசிக்கிட்டு இருக்கான். குணமாயிட்டாலோ எங்க மிஸ் ஆயிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை, கடவுள் இருக்காரு. ஏங்க உங்களை தான். எதுக்கு பார்த்துட்டே இருக்கீங்க? ஏய் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து பேசுடி. இப்ப கேளு. அதான் கேட்டனே. எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? அத கொஞ்சம் கிட்ட வந்து கேளு. பாரு, என்ன மறுபடியும் வைக்கமா? அடியே, இப்படி வைக்கப்பட்டுட்டே இருந்தா எப்படி ஸ்டார்ட் பண்றது? என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? ஏண்டி சுத்தி சுத்தி வந்து எப்போ எப்போன்னு கேட்டுட்டு இப்படி ஓவரா சீன் போடுற? அது அப்போ அப்போ நீங்க என்ன எதுவும் பண்ண மாட்டீங்க. அந்த தைரியத்துல உங்ககிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லல்ல. பொண்டாட்டி, அப்போ இப்போ உன் சம்மதம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. என்ன புரிஞ்சுதா? ம். ம்னா நான் என்ன? தான். அப்போ மேடமுக்கு சம்மதம். ம். படைத்தால் இறைவன் உனையே, வளைத்தான் உடனே அவனே, அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சேர்ந்தது, என் விழி சேர்ந்தது, விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வீணை உண்மை நீ மீட்டட்டும் என் மேனி, விரைவினில் வந்து கலந்திடு, விரல் படமெல்ல கனிந்திடு, உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. உந்தன் அழகுக்கில்லை ஈடு, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேனோ. ஐயோ, என்னைய பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க என்ன நடக்குது? ஏண்டி உன் சம்மதத்தோட தானே ஸ்டார்ட் பண்ண, அப்புறம் என்ன? ஏன் சம்மதத்தோட ஸ்டார்ட் பண்ணியா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையில அடிபட்டதுல இருந்து ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அனீஷ், உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. யுவன், சோ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இப்படி அவசரப்பட்டுட்டியே. நல்ல வேலை, இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம். டேப்லெட் கொடுத்துட்டா நல்லா தூங்கிடுவா. தூங்குனாதான் இது சரியாகும். ஏங்க உங்களை தான். ஒன்றும் இல்லடி, சும்மா ட்ரை பண்ண அவ்வளோதான். ட்ரை பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் காணையில. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து 3 வருஷம் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். எங்க போறீங்க? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னை சுத்தி என்னதான் நடக்குது? சொல்றேன் டி, கொஞ்சம் பொறு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன். இந்தா, இது குடி சரியாயிரும். என்னது இது? ஏண்டி, என்ன எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. உன் புருஷன் தானே கொடுக்குறேன், குடி. என்ன எதுன்னு தெரியாம வாயில ஊத்துறேன். கசக்குது. மகாச்சலம், ஒரே சிப் அப்படியே வாய் எடுக்காம குடிச்சிரு. சூப்பர். இதுக்கப்புறம் உனக்கு எந்த குழப்பமும் இருக்காது. நல்ல தூக்கம் வரும். என்ன எதுனே சொல்லாம குடுக்குறீங்க? ரொம்ப கசப்பா இருந்துச்சு தெரியுமா? ரகுமச்சான் கொடுத்த டேப்லெட்டா பால்ல கலந்து கொடுத்தாச்சு. ஆனா இன்னும் தூங்காம இருக்கான். இத குடிச்சதும் உடனே தூக்கம் வந்திருக்கணுமே. ஏங்க என்னன்னு தெரியல.
திடீர்னு தூக்கமா வருது. தூக்கம் வந்தா தூங்கு. இல்ல யுவன், இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஓ, ஐஷு போய் மக வந்தாச்சா? ஆனா என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. சாரி, நான் தூங்கிக்கட்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். தூங்கு. உங்களுக்கு ஓகே தானே? என் மேல கோவம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ படுத்து நல்லா தூங்கு. ம், சரிங்க. சாரி, என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப தூக்கமா வருது. சாரி மகா, நான் என்னன்னு விலைக்கு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. விடிஞ்சதும் நீ குணமாயிருவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை ஆகலைன்னா கூட எப்படியாவது உன்னை குணப்படுத்திடுவேன். நீ திரும்ப எனக்கு என்னோட பழைய மகாவா வேணும். ஏங்க, நான் தூங்கட்டுமா? ம், சரிடி, பெட்ல படுத்துக்கோ. ம், சரிங்க. எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே, விண்மீன்கள் எரித்திருந்தே, எத்தனை நிலவை உனக்காக வெறுத்திருந்தே, உயிர் சூழ்ந்து பொறுத்திருந்தே, உன்னை கண்டு உயிர் தெளிந்தே. வந்துட்டு அப்படியே நிக்கிறேன், வந்து உட்காரு. ஏங்க, இந்தாங்க பால். என்னங்க வா இப்படி டை பிடிக்குது? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, அதான் பயமா இருக்கு. நான் மட்டும் ஏற்கனவே பழகி PhD முடிச்சிருக்கேன் பாரு, எனக்கும் இதாண்டி ஃபர்ஸ்ட் டைம். கவலைப்படாத, பயத்தை இப்ப போக்கிடலாம். இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு, இருங்க வந்துடுறேன். அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, வா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீட்டு மூத்த மருமகனா, பொறுப்பா நடந்துக்க வேண்டாம்? அவன் ஆள் தள்ளிட்டு ரூமுக்கு போயிட்டான். நீ மட்டும் நின்னுகிட்டு இருக்க. இந்த பொறுப்பெல்லாம் காலையில பாத்துக்கலாம். வாடி. அட இருங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன அவசரம்? ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னா எப்படி? ஓ, இது நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நைட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். பாருடா, சாரி இன்னைக்கு ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கீங்க. சரி, ஒரே ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. எங்க போறா இவ? ஏய், டோர் கிட்ட நின்னு என்ன பண்ற? இங்க வாடி. அட இருங்க. அஜய், அஜய், தியா. ஏய் லூசு. ஏய், கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. அவங்க இப்பதான் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. போய் கூப்பிட்டு நிக்கிறா. வாடி. கொழுந்தனாரே, கொழுந்தனாரே. ஏங்க, அக்கா கூப்பிடுறாங்க. இந்த நேரத்துல அண்ணி எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. சரி இரு, பாத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, போய் தான் ஆகணுமா? அடி கள்ளி, நீ இப்படி கேட்கும்போது போக கூடாதுன்னு தோணுது. ஆனா அண்ணி தட்டிட்டே இருக்காங்களே. இரு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. அஜய். ஏய், பார்த்து ஓடி வா. ஏய் லூசு, இப்ப எதுக்கு ஓடி வர? இல்ல, இன்னைக்கு ஒரு ஆர்வத்துல அவர் உள்ள போயிருப்பாரு. நான் கூப்பிட்டு சவுண்ட் கேட்டு வந்து என்ன அடிச்சிட்டாருனா? அவ்வளவு பயம் இருக்கிறவ அவனை போய் எதுக்கு கூப்பிடுறான்? அதுவும் இந்த நேரத்துல. லூசா நீ? சும்மா என்டர்டைன்மெண்ட். ஏடி, உனக்கு பொழுது போகலைன்னா நான் இருக்கல. அவனை கூப்பிட்டு விட்டுட்டேன். பாரு, கதவு திறக்கிறதுக்கு இவ்வளவு லேட் பண்றான். பாதி நேரம் முடிஞ்சிருக்கும். இருங்க இருங்க, அதையும் கேட்டலாம். ஏய், அறிவு கிட்டத்தனமா பண்ணாத. வாடி போலாம். என்னாச்சா நீ? ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ, பிரச்சனைலாம் இல்ல தம்பி. உங்க அண்ணனுக்கு தான் ஒரு டவுட்டா. என்ன? எனக்கா? அந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிருங்க. டேய், டவுட் கேட்கிற நேரமாடா இது? டேய், நான் உன் அண்ணன்டா. அண்ணனாவது தம்பியாவது என்ன டவுட் சொல்லித்தரேன். ஏண்டி, நான் தான் சொன்னேன்ல, அவன் வந்தது என்ன வேற கோர்த்து விட. பாரு, அண்ணன் கூட மரியாதை இல்லாம பேசுறான். சிரிக்கவா செய்யற மவளி? அவன் போய்கிட்டோம், அதுக்கப்புறம் அவனை கவனிச்சுக்கிறேன். டேய் சொல்லுடா. அடியே, அவன் என்னன்னு கேக்குறான். என்னடி டவுட்? தம்பி, அவர் டவுட் என்னன்னா, கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க தியான்னு தியா பக்கம் சாஞ்சிருவீங்களா, இல்ல நம்ம குடும்பத்து பக்கம் நிப்பீங்களா? ஏண்டா, இப்ப இந்த கேள்வி ரொம்ப அவசியம்ல? இல்லடா, சும்மா டவுட் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டோம். புருஷன் பொண்டாட்டிக்கும் ஒரு வேலை இல்ல, ஒழுங்கா ஓடிடுங்க. இதுக்கப்புறம் யாராவது கதவை தட்டுனீங்க, நான் திறக்கவே மாட்டேன். வரேன். ஆல் தி பெஸ்ட். ஏண்டி, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட என்ன கொடுத்து விடுற? ஏங்க, பொழுது போக மாட்டேங்குது, எல்லாரும் போய் அவங்க ரூம்ல தூங்கிட்டாங்க. அடிப்பாவி. வாங்க, அடுத்து இவன் மகா ரூம போய் தட்டுவோம். அடியே, சும்மா இருடி. என்ன எல்லார்கிட்டயும் உதவாங்க வச்சிருவோம் போல. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வேலையா? ரொம்ப நாள் ஆச்சுல,
நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டாங்க? வேற எதுக்கு? நம்மள சும்மா கிண்டல் பண்ணதான். சரி, நீ உள்ள வரும்போது என்ன சொல்லி அனுப்புனாங்க? கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க பாதி நான் பாதி அந்த பாலை குடிக்க சொன்னாங்க. இந்நேரம் சூடே ஆறி இருக்கும். நான் போய் சூடு பண்ணிட்டு வரட்டுமா? என்னது சூடு பண்ண போறியா? ஏய், இன்னைக்கு பால்லாம் எதுவும் வேண்டாம். பால் குடிச்சா ரொம்ப தூக்கம் வரும். தூக்கம் வந்தா நல்லதானே? இன்னைக்கு நம்ம தூங்கவே கூடாது. நமக்கு வேற வேலை இருக்கு. வேற வேலையா? என்ன வேலை? ஏன் உனக்கு தெரியாது? ம்ஹும். தெரியாது. தெரியாதத தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லித்தரேன். ஏங்க வேணாமே. எனக்கு வேணுமே. ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல அது வந்து ஏய், இப்படி வந்து போயினா இழுக்காத. வேணுமா வேணாமான்னு பளிச்சுன்னு சொல்லிடு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் காக்க வைக்காதடி. ம், உங்க இஷ்டம். இறக்கி விடுங்க. நீங்க இங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. சூர்யா அழுதா கேட்காது. இன்னைக்கு சூர்யாவை பிரியா பாத்துப்பா. ஒருவேளை அழுதா கூட சமாளிக்கிறதுக்கு வீட்ல இத்தனை பேர் இருக்காங்க. ஆ, அதுக்கு அதுக்கு ஏங்க வேண்டாம். ஒரு வருஷமா உன்னை பிரிஞ்சிருந்து ரொம்ப தவிச்சு போயிருக்கேன். ரொம்ப தவிச்சதுன்னா தண்ணி குடிச்சிட்டு போய் படுங்க. என்னால முடியாது. நீ முடியாதுன்னு சொன்னாலும் இன்னைக்கு நான் விடுறதா இல்ல. ஆ, தலை வலிக்குதே. நடிக்காதடி. உன் நாடகத்தெல்லாம் இன்னைக்கு நான் நம்ப மாட்டேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. ப்ளீஸ் கைல்மா. 1 இயர் ஆயிருச்சு. ஏய் ப்ளீஸ் டி. என் செல்லம்ல. சரிங்க, ரொம்ப கெஞ்சாதீங்க. ஹை ஓகேவா? என் செல்லம். யூ அதுக்காக இவ்ளோ ஃபாஸ்டாவா? போற பார்வை வீசுவான் உயிரின் கயிறில் அவிழுமே. செவ்விதழ் வருடும் போது தேக தங்கம் உருகுமே. உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே. வானிலா நானுமே புகையில் எடுத்து கண் மூடுவே. நெஞ்சினிலே ஊஞ்சலே நானுங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே. கல்யாண இன்னும் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஒரு ரவுண்ட் தானே முடிஞ்சிருக்கு. இன்னொரு தடவை. ஏங்க என் செல்லம்ல. சரி, உங்க இஷ்டம். வந்துட்டீங்களா? தனியா இருக்க போர் அடிச்சது. ஏன் கைவிங்க? சத்தமா பேசாதீங்க. 4 பேரையும் இப்பதான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். என்ன சத்தமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சத்தமா பேசுறப்பாரு. கயல் மாடியில கிருஷ்ணா கூட இருக்காங்க. ஒரு வருஷம் பிரிஞ்சு இருந்திருக்காங்கல்ல, இருந்துட்டு போட்டும். சரி, மத்தவங்கள எங்க? எல்லாரும் அவங்க ஆளை தள்ளிட்டு போயிட்டாங்க. எனக்கு தான் தனியா இருக்க போர் அடிச்சது. இதுல உங்க பொண்ணு வேற கதை சொல்லுமான்னு படுத்தி எடுத்துட்டா. ஏடி இதுக்கு எப்படி சலிச்சுக்கிறேன்? இன்னும் எத்தனை ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கு? ஹலோ இப்பதான் நியூவா ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் போகட்டும். ஏன் செல்லம் 2 பேரும் உன்னை ரொம்ப படுத்துறாங்களோ? ஆமாங்க, இதுல சூர்யா வேற இடையில எந்திரிச்சு அழுதான். பால் ஊத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் தூங்கிட்டான். பரவாயில்லையே செல்லம், 4 குழந்தைங்களை சமாளிக்கிறேன்னா உண்மையாவே பெரிய விஷயம் தான். அப்போ சீக்கிரமாவே இன்னும் நம்ம பார்த்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன் கிரிக்கெட் டீம் ஆரம்பிக்க போறீங்களா? இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே. இதையே என்னால சமாளிக்க முடியல. நீங்க வேற. சரி இதுக்கப்புறம் நீ தூங்கு. 4 பேரையும் நான் பாத்துக்கிறேன். இனியன் ரொம்ப அழுதா மட்டும் உன்னை எழுப்புறேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவன் அழுகுறானோ இல்லையோ, நம்மளே ஃபீட் பண்ணி ஆகணும். குழந்தைங்களுக்கு பசிக்கும். முதல் 3 மாசத்துக்கு குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். விடிய நீ எந்திரிச்சிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் தூங்க, நான் பாத்துக்கிறேன். 1 மணி நேரம் கழிச்சு நானே உன்னை எழுப்பி விடுறேன். எதுக்குங்க? நீங்க தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் பொண்டாட்டி, எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நீ தூங்கு. ஒரு பொண்டாட்டியோட தேவை அறிஞ்சு எனக்கு நீங்களாவே வந்து உதவி செய்றீங்கல்ல. லவ் யூ so மச். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். தூங்குங்க. நானும் உனக்கு கதை சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திப்பா. அவளுக்கு சொல்லுங்க.
இங்க இருக்கோம். அவங்க 2 பேரும் இப்பவே ஹனிமூன் போகணுமா? ஒரு நல்ல நாளா பார்த்து அனுப்பி வச்சுக்கலாமே. இத்தனை பிரச்சனை கடந்து வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது அவங்களுக்கு சங்கடமா இருக்காது? ஒரு 3 நாள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டுமே. அப்படிங்கறியா? சரி, அப்ப அஜயும் தியாவும் சேர்த்து அனுப்பி வச்சிடலாம். அம்மா, அஜய் பாக்குற ஒர்க்குக்கு திடீர்னு கேஸ் வந்தா அவன் உடனே ஓடிடுவான். அவனுக்குலாம் இது செட் ஆகாது. அப்படி ஒருவேளை அவன் ஹனிமூன் போகணும்னு நினைச்சானா அவன் தனியா பிளான் பண்ணி போய்க்கட்டும். அதுவும் சரிதான்ப்பா. திடீர்னு கேஸ்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போதும், உடனே கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி ஒரு நாள் ஓடிடுவான். சரி காவ்யா, நீ எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். அவங்க போயிட்டு வரட்டும். சரி, பிள்ளைங்க வாசல்ல நிக்குது, நான் போய் வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க வாங்க. நீங்க சொல்ற மாதிரி சரியாகிரும்ல? ஏன் ரகு, நீ டாக்டர் இருக்கறனால உனக்கு டவுட்டா இருக்கா? சித்த வைத்தியத்தை முறையா பண்றவங்களும் இருக்காங்க, ஆனா ஒரு சில இடங்கள்ல ஃப்ராட்த்தனை பண்றவங்களும் இருக்காங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அட என்னப்பா ரகு, மகா நம்ம வீட்டு பொண்ணு. அப்படி சரியில்லாத இடத்துக்கு நாங்க அனுப்புவோமா சொல்லு? நாங்க நல்லா விசாரிச்சு தான் அனுப்புறோம். 3 நாள்ல அவ குணமாயி திரும்பி வருவா பாரு. நீங்க சொன்ன மாதிரி வந்தா சந்தோஷம்தான். இருக்கிற பிரச்சனை அதிகமாயிடக்கூடாது, அதுக்காக தான் யோசிக்கிறேன். அப்படிலாம் இல்லப்பா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அவ குணமாயி திரும்பி வருவா, நீ நம்பு. நிச்சயமா வந்துருவா. சரிங்க சித்தி. சரி, நான் போய் வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிப்பா. ஏங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? மனசு ஒரு மாதிரி இருக்கு. என்னடி அவங்கிட்ட தைரியமா பேசிட்டு நீ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ற? நம்ம எல்லாரும் ஒண்ணா திரும்ப சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல கல்லடிப்பட்ட மாதிரி திரும்பவும் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கல. இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் சரியாகணுங்க. அதான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துடலாம். சரி, போயிட்டு வரலாம். ஆனா நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. அவங்க சித்த வைத்தியத்துல 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. நிச்சயமா அவ குணமாகி திரும்பி வருவா பாரு. அதைத்தான் நானும் ஆசைப்படுறேன். அவ திரும்பவும் குணமாகி வரணும். இந்த குடும்பத்துல திரும்பவும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. வராதுடாமா. சரி, நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னல, போய் சாரி மாத்திடுவா, போகலாம். ஏன் இந்த சாரிக்கு என்ன குறைச்சல்? ஊருக்குள்ள நம்ம ஜோடியா நடந்து வரும்போது அப்படியே பாக்குறதுக்கு கெத்தா இருக்க வேண்டாம்? ம்ம். இந்த வயசுல இது ரொம்ப அவசியம் பாருங்க. பல பலன்னு இருக்கிற பொண்ணை பார்த்து வர்றதுக்கு பேர் காதல் இல்ல. பல்லு போனதுக்கு அப்புறமும் அதே காதல் நிலைச்சிருக்கணும். என்ன பஞ்ச் டைலாக்கா? கேவலமா இருக்கு. சரி, போய் புடவை மாத்திட்டு வா, போலாம். ம் ஐயோ, அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்லேன். இருங்க, புடவையை மாத்திட்டு வந்துடுறேன். மகாமா, 2 பேரும் பார்த்து கவனமா போயிட்டு வரணும். சரிம்மா. தம்பி பாத்துக்கோங்க. சரிங்க ஆண்டி. பாலா, ஷாலு, உங்க 2 பேரையும் நம்பிதான் அனுப்பி வைக்கிறேன். ஆண்டி, கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரையும் பத்திரமா கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. அது இல்லடா, 2 பேரும் வயசு பசங்க. அதனால பார்த்து கவனமாவே இருங்க. என்ன சொல்றது புரியுதா? அப்புறம் உங்க அம்மா அப்பாவுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுது ஆண்டி. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. மா, உங்களை உங்க மருமக தேடிட்டு இருக்க பாருங்க. அவளுக்கு வேற வேலையே இல்ல. இவன் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. அங்க என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணு. சித்தா ட்ரீட்மெண்ட் பத்தி எனக்கு பெருசா எந்த நாலேஜும் இல்ல. பட் அர்ஜுன் சித்தப்பா இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அதனாலதான் நம்பி அனுப்புறேன். சரிங்க ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை அந்த மெடிசன் எதுவும் இவளுக்கு செட் ஆகலைன்னா நான் உங்களுக்கு உடனே கால் பண்றேன். சரி யுவன், வீட்ல உள்ள யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஹனிமூன் போறீங்க, அவ்வளவுதான். ஃபோன் பண்ணி யார் பேசினாலும் அதையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்க ப்ரோ, ஏற்கனவே டைம் ஆச்சு, பாத்துக்கிறோம், விடுங்க. கல்யாணம் பண்ணி ஜோடியா போறது அவங்க, ஆனா நீ ரொம்ப துளிக்கிட்டு இருக்க. ஏதோ சரியில்லையே. எனக்கு டிராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். 2-3 நாள் கழிச்சு இப்ப மறுபடியும் டிராவல் பண்ண போறோம்ல, அந்த குஷி தான். நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். திமா, இந்த தண்ணி. என்னடாமா, ரொம்ப முடியலையா? வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம்? யூஸ்வலா பிரெக்னன்ட் ஆனா வாந்தி எடுக்கிறது சகஜம் தானே? ஆனா நீ ரொம்ப கஷ்டப்படுறியே, என்னால இதை பார்க்க முடியல. நீ கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். வாமிட் வராம இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டேன். தாளிச்சு ஸ்மெல் வந்துச்சுல, அதான் உடனே வாமிட் வந்துச்சு. ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் நடந்தா சரியாயிரும். ஒன்னு யார் கிச்சனுக்குலாம் போக சொன்னது? உனக்கு ஏதாவது வேணும்னா நீ கூப்பிட்டு குரலுக்கு நான் ஓடி வர போறேன். அப்புறம் என்ன? ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க போர் அடிச்சது, அதான் போனேன். சரி, இதுக்கப்புறம் கிச்சன் பக்கம்லாம் போகாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானே எடுத்துட்டு வந்து தரேன். நீ இனிமே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்க கூடாது, பார்த்து கவனமா இருக்கணும். உனக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிரு. ஆதி, பரவாயில்லையே, பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா இப்படி துடிச்சு போற. நான் கூட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது பொறுப்பு இல்லாம இப்படி திரியறானே நினைச்சேன். பரவாயில்ல, பொண்டாட்டி மேல நல்ல அக்கறையா தான் இருக்க. இருக்காதா சித்தி? எல்லாருமே பாதியில வந்துட்டு பாதியில போயிருவாங்க. ஆனா இவன் மட்டும் தான் என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறா. பொண்டாட்டி மேல உயிரா தான் இருக்க. இந்த மாதிரி நேரத்துல அடிக்கடி வாமிட் வந்துட்டு தான் இருக்கும். நான் இளநீ எடுத்துட்டு வரேன், அதை குடி. இல்ல அத்தை, வேண்டாம். எனக்கு அது குடிச்சாலும் திரும்ப வாமிட் தான் வரும். இன்னும் 2 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியா போயிடும். இந்த மாதிரி நேரத்துல நல்லா சாப்பிடணும், அப்பதான் குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கும். சரிங்க அத்தை. 2 பேரும் பேசிட்டு நில்லுங்க, நான் போய் இளநீ எடுத்துட்டு வந்துடுறேன்.
அத்தை முன்னாடி ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி சீன் போடுறீங்களா? ஏய் சீன் போடுறா, உண்மையாவே ஃபீல் பண்ணடி. இன்னைக்கு என்னாச்சு? உங்க டியூட்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணல? என்ன டியூட்டி? நித்யா, கீர்த்தி, ஸ்வேதா 3 பேரையும் ஒண்ணா ஓடிட்டு இருப்பீங்களே. ஏண்டி அவங்க என்ன ஆட மாடா நான் ஓட்டுறதுக்கு? என்னன்னு தெரியல, காலையில இருந்து 3 பேரையும் காணோம். என்னடா இந்த பக்கம் காத்து வீசுதே நினைச்சேன். கரெக்டா போயிருச்சு. அவங்க 3 பேரும் எந்திக்கல. அதனால என்கிட்ட வந்திருக்கீங்க. குட்டிமா நீ கேட்டின்னு சொன்ன, உன் மேல அக்கறை இல்லாம இருக்குமா? அப்படியே இருந்துட்டாலும். என்ன குட்டிமா மறுபடியும் வாமிட் வருதா? அட நான் இல்லங்க, வேற யாரோ. அங்க பாருங்க, ஸ்வேதா. ஏங்க அவளும் வாமிட் எடுக்கறா. ஐ குட்டிமா நீ தித்தியாக போறடி. இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்ற. இதுக்காக என்ன பாத்துட்டு இருக்க? ஏய், ஸ்வேதா darling.